இந்த போன் இருந்தா தானே கண்ட பொண்ணுலாம் போன் பண்ணுவாங்க. இனிமே எந்த போனும் வராது. நமக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால தான் எஸ்எம்எஸ் வந்திருக்கு. இப்போ ஃபோன் பண்ணா வீண் பிரச்சனை தான் வரும். ஸோ நம்ம சேஃப்டிக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டியா லக்ஷ்மி? என்ன புரிஞ்சுக்கிட்டியா? என் கல்யாணம் நின்னது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. லக்ஷ்மி, நீ எனக்குன்னு பிறந்தவ. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருக்கு. ஏய், உன் சதிக்கு விதி மேல பழி போட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு கிடைக்க வேண்டிய அருமையான வாழ்க்கைய ரெண்டு பேரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்கல்ல. என் தங்கச்சிங்கன்னா எனக்கு உசுறு. என் தங்கச்சியோட நான் கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற ஆசையில தான் அந்த மைனரை கல்யாணம் பண்ணிக்க நான் சம்மதிச்சேன். என் சம்மதத்தை நான் அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க சொத்தை என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அது எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் மோப்பம் பிடிச்சு இந்த லக்ஷ்மி, சிச்சி, லக்ஷ்மிங்கிறது நல்ல பேர். இந்த பேரை சொல்லி இவளை கூப்பிடுறதே மகா பாவம். இந்த நந்தினியை தூண்டி விட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாழ்க்கையை கெடுத்துட்டல. இப்பவும் அந்த கோவம் என் மனசுல இருக்கு. லக்ஷ்மி, அந்த மைனர் கெட்டவன். நிறைய பொண்ணுங்களோட அவனுக்கு சவகாசம் இருக்கு. நீ எப்படி அவன் கூட சந்தோஷமா வாழ முடியும்? ஏய், அந்த மைனர் 1000 பொண்ணுங்களை கெடுத்திருக்கலாம். அதுல எவ்வளவு ஒருத்தி வந்தாலும் அந்த கல்யாணத்தை நிறுத்த. ஆனா நீங்க வேணும்னே என் வாழ்க்கையை கெடுக்கணும்னு என் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல. இப்ப அவரை கெட்டவர்னு சொல்றியா? உண்மையிலே நீதான் கேடு கட்டவன். உங்க வீட்லயே போய் சொல்லி ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்க. லக்ஷ்மி, நீங்க தப்பா பேசுறீங்க. நான் தப்பா பேசுறேனா? அப்படியே என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லி ஒரே ரூம்ல அந்த கன்றாவி எல்லாம் கோயில வச்சு பேச வேணாம்னு பாக்குறேன். என் தங்கச்சி மோகனா அந்த மைனர் கிட்ட இனிமே எந்த பொண்ணு கூட சகவாசம் வச்சுக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கி அவரை திருத்தி வச்சிருந்தா. அப்படிப்பட்ட உத்தமர் கூட வாழ வேண்டிய என்ன இப்படி தனியா புலம்ப வச்சுட்டு நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சுத்திட்டு இருக்கீங்கல்ல. ஏய், நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறத பார்த்து நான் ஒதுங்கி தானே போனேன். எதுக்கு அப்படி என் கல்யாணத்தை நிறுத்தி என் வாழ்க்கையை கெடுத்தீங்க? லக்ஷ்மி, நீங்க நல்லா இருக்கணும் தான் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்தின. அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆசைப்பட்ட வெற்றியோட சந்தோஷமா வாழற வழிய பாருங்க. ஏய், நீ வெற்றி கிட்ட நல்ல பேர் வாங்கதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறேன்னு வெற்றிக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஏன்னா அவரு நந்தினிங்கிற போதையில இருக்காரு. ஆனா நான் அப்படி இல்ல. நல்ல தெளிவான முடிவுல தான் இருக்கேன். அதை உன்னால அடிக்கடி மாத்த முடியாது. இது ஒண்ணும் புடவை கிடையாது, மனசு. நான் வெற்றி கூட வாழக்கூடாதுன்னு தெளிவா ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதை மாத்த முயற்சி பண்றதா நினைச்சு நீங்க உங்க ரெண்டு பேரும் சந்தோஷத்துக்கு எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் போது சந்தோஷமா இருந்து குழந்தை குட்டின்னு பெத்துக்கங்க. லக்ஷ்மி, எத்தனை தடவை சொல்றது? நான் நடிக்க வந்திருக்கேன். இந்த ஊர்ல எல்லாரும் உங்களை புருஷன் பொண்டாட்டி நம்பிட்டு இருக்காங்க. நம்பினவங்களை ஏமாத்துறத என்னோட நிறுத்திக்கோங்க. இனிமேலாவது ரெண்டு பேரும் உண்மையாவே சந்தோஷமா வாழ்ற வழிய பாருங்க. ஐயோ லக்ஷ்மி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா வா, இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எங்களுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கான்னு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பெத்த அப்பா கிட்டே ஒரு பொண்ண பொண்டாட்டியா நடிக்க கூட்டிட்டு வந்த உனக்கு இவ கற்போட தான் இருக்கான்னு சொல்ல வைக்க ஒரு டாக்டர் செட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? இனிமே உன்னை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. இனிமே வாழ்க்கையில உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சந்தோஷமா கல்யாணம் தான் பண்ணிக்க விடல. நீ என்ன என் வாழ்க்கை பூரா பார்க்கவே பார்க்காத. அது போதும் எனக்கு. லக்ஷ்மி, நீ கோவத்திலயும் ஆத்திரத்திலயும் எடுக்கிற முடிவு தப்பா தான் போகும். ஏய், ஆசைப்பட்ட வாழ்க்கையே போச்சு. இனிமே என்ன பொண்ணா எனக்கு என்ன? மத்த ரெண்டு தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவாது நான் நிம்மதியோட இருக்கணும். அதுக்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன். நீ என்ன பார்த்து பேசி என் நிம்மதியை கெடுக்காத. முதல்ல இங்க இருந்து போங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. கிளம்புங்க. உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. லக்ஷ்மி, லக்ஷ்மி,
மேல இந்த பைத்தியக்காரி இப்படி பேசிட்டாளேன்னு பாக்குறியா? யாருமே பண்ண முடியாத தியாகத்தை நந்தினி பண்ணிருக்கா. அவ நல்லா இருக்கணும். என் மனசுல இருந்து வெற்றியை தூக்கி போட முடியாட்டியும் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். வெற்றி குடும்பம் நல்லா இருக்க நந்தினி அங்க இருக்கணும். அவங்க அம்மா குணமாகணும்னா நந்தினி அங்க இருக்கணும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. எனக்காகவாது அம்மா தங்கச்சிங்க இருக்காங்க. ஆனா நந்தினி பாவம், அனாதை. அவளுக்கு நீ யாருமே இல்ல. ஏற்கனவே ஒருத்தன் காதலிச்சு அவளை ஏமாத்திட்டான். அவளுக்கு ஏத்த இடம் வெற்றி வீடுதான். எனக்கு என் தங்கச்சிங்க வாழ்க்கை தான் முக்கியம். அவங்களுக்காகவே வாழ்ந்து என் வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க கிட்ட நான் அப்படியெல்லாம் பேசினேன். உன் கோயில்ல வச்சு நான் பொய்யா பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு. வெற்றி, என்ன தீவிரமா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிட வராம கூட அப்படி என்ன யோசனை? ரவுடி லட்சுமி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே அவரோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துன. அது புரியாம ஏதோ ஏன் சுயநலத்துக்காக தான் அப்படி செஞ்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவ பேசுனத நினைச்சா எந்த வேலையுமே எனக்கு ஓட மாட்டேங்குது. தான் கல்யாணம் நின்னு போன கோவத்துல அவ இருக்கும் போது அவகிட்ட பேசினது நம்ம தப்பு. இல்ல லட்சுமி, அவ தன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற சுயநலவாதி. அவளை பொறுத்த வரைக்கும் அவளோட அம்மா தங்கச்சிங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பத்தி யோசிப்பா. அவ குணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், மறுபடியும் அவகிட்ட பேசி பார்க்கலாம். அவ தான் எடுத்த முடிவுதான் சரின்னு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி போய்கிட்டே இருக்கா. இதே மாதிரி இருந்தா அவளோட வாழ்க்கை தான் வீணா போயிடும். அத பத்தி அவளே கவலைப்படல. நீங்க கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? ரவுடி லட்சுமி வேணா அவளோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியல. நான் ஆசைப்பட்டு நேசிச்ச அவ நல்லா இருக்கணும். இந்த உலகத்திலேயே என்ன தவிர வேற யாராலையும் அவளை நல்லா பாத்துக்க முடியாது. ரவுடி லட்சுமிய இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்கீங்களா? சில சமயம் அவன் மேல கோவப்பட்டு பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சொன்னாலும் ஆணி அடிச்ச மாதிரி அடி மனசுல உட்கார்ந்துட்டா. அவளை அவ்வளவு சீக்கிரம் என்னால தூக்கி போட முடியாது. அவ கூட வாழ போற எதிர்காலத்தை கற்பனை பண்ணியே வாழ்ந்துட்டேன். அது நடக்காத நிகழ்காலத்தை என்னால ஏத்துக்க முடியல. நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம்னு மனச போட்டு குழப்பிக்காம இந்த செகண்ட் சந்தோஷமா இருக்கு. உங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பீங்க. நீ சொல்றதும் சரிதான். ரவுடி லட்சுமியோட மனசை மாத்த எங்க போய் என்ன பேசினா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க நாளைக்கே நான் போறேன். என்ன வள்ளியம்மா இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? முதல்ல லட்சுமி இந்த வீட்டுக்கு வெற்றி கூட்டிட்டு வந்தான். அதுக்கப்புறம் லட்சுமி தேன்மொழி கூட்டிட்டு வந்தா.
வந்த புதுசுல தேன்மொழி நடந்துகிட்ட விதத்தை பார்த்து கவலைப்பட்டாலும் லட்சுமி தேன்மொழியை திருத்தி நல்லவளா மாத்திட்டா. இப்ப இந்த வீடு சந்தோஷமா இருக்கு. உன்னை குணப்படுத்துறதுக்காக சக்திவேளை இந்த வீட்டுக்கு வரவழைக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியுதுமா. அது விஷயமா லட்சுமி கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை இருந்தாலும் அதை எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியலம்மா. இதுக்குத்தான் ஒரு வீட்டை பெண் நிர்வாகம் பண்ணணும்னு சொல்றது. இதுவே இந்த வீட்டை நீ தலைமை தாங்கி நடத்தியிருந்தீன்னா, நீ லட்சுமி கிட்ட கல்யாணமாகி இத்தனை மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் எங்களுக்கு ஒரு குழந்தை பெற்று தரலன்னு நீ கேட்டிருப்ப. ஆனா என்னால அப்படி கேட்க முடியல. அப்படி கேட்கணும்னு நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரியா வெக்கமா இருக்கு வள்ளியம்மா. ஒரு மாமனார் மருமக கிட்ட போய் இன்னும் ஏன் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கல, டாக்டர் போய் பார்த்து பேசுங்கன்னு கேட்கறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு வள்ளியம்மா. லட்சுமி நல்ல பொண்ணுதான், சொன்னா புரிஞ்சுக்குவா. இருந்தாலும் இத பத்தி அவகிட்ட பேசுறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்ப நான் இதை பத்தி அவங்க கிட்ட பேசாட்டியும் லட்சுமிக்கு நம்ம தங்கந்தாமா குழந்தையா வந்து பொறுப்பான்னு தோணுது. நாம கும்பிடுற அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் வள்ளியம்மா. என்னாச்சு லக்ஷ்மி? என்னாச்சு? ஆமா, நம்மள எப்படி நம்புறாரு? என்ன இந்த வீட்டு மருமகன்னு இந்த வீட்டுலதான் தேன்மொழி அக்காவும் இருக்காங்க. அவங்க மாசம் ஆகணும், அவங்க வயித்துல தங்கம் பொறுக்கணும்னு நினைக்கலையே. நம்ம ரெண்டு பேருக்கும் தங்கம் குழந்தைய பொறுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம பொய்யால நடிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றது லக்ஷ்மி? இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? என் பக்கம் தான் தப்பு இருக்கு. இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொய் சொல்லி நீதான் என் மனைவி என்ன எல்லாரையும் நம்ப வச்சிட்ட. விஷயம் நம்மள மீறி போயிடுச்சு. இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். அவன் என்ன முடிவெடுக்கிறானோ அதை சந்தோஷமா ஏத்துப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. வள்ளியம்மா, பழையபடி நீ எப்பமா பேச போற? போடா அறிவு கட்டவன. அண்ணே, என்னண்ணே எதுக்குண்ணே இவ்வளவு கோவப்படுறீங்க? வெற்றி லட்சுமி எங்கடா? எதுக்குண்ணே கோவப்படுறீங்க? நான் கோவமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னனா? அண்ணே, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வெற்றி லட்சுமி எங்க?
அண்ணனும் அண்ணியும் மேலதான் இருக்காங்க. டேய் இதெல்லாம் ஓரமா போட்டு துடைக்க வேண்டியதானே, நடுவாசல்ல போட்டு துடைச்சிட்டு இருக்க. ஓடா அறிவு. அண்ணே ஒரு கை பிடிங்க, அப்படியே கட்டிடலாம். அண்ணே எதுக்கு இவ்வளவு கோவப்படுறாரு ஒன்னும் புரியலையே. சரி விடு, நம்ம வேலையை பார்ப்போம். டேய் வெற்றி, லட்சுமி, என்னண்ணே உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு நம்பினேன். ஆனா நீங்கெல்லாம் என்ன ஏமாத்துவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. நாங்க என்ன உங்களை ஏமாத்துறோம்? டேய் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்களை பத்தி என்ன தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே?